காலை வேளையிலும் கூட மறுபடியும் ஒரு விஷயம் கர்த்தருடைய ஆமென் சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராய் மறுபடியும் ஒரு விஷயம் நம்முடைய சிந்தையை நம்ம திசை திருப்பி நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்க போறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் மறுபடியுமாக உங்களுக்கும் எனக்கும் செய்கிற ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்கு தத்துவம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். பக்கத்துல ஒரு 2 பேரையாவது பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க. ஆமா, யாரா ஒரு 2 பேரை வாழ்த்தலாமே. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இந்த மாதம் ஆமென் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?